ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான வேஸ்லின் டப்பா வச்சு தான் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி வேஸ்லின் டப்பா சின்ன டப்பா எடுத்திருக்கேன். இதில் இருக்க இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடியில் வந்து நான் ஒரு 2-3 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 2-3 ஹோல்ஸ் நம்ம இதில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த வேஸ்லின் டப்பாவில் வந்து நம்ம அரிசியோ இல்லோ மணலோ கூட கொட்டிக்கலாம். நான் வந்து இதில் கோலமாவு கொட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோலமாவு கொட்டிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஊதுவத்தி ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊதுவத்தி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கொசுவத்தி, அதை ஏற்றி வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இதே மாதிரி ஒரு வேஸ்லின் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்லின் டப்பாவில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொட்டுலாம் நம்ம வந்து கவரில் வாங்கினோன்னா அதை அப்படியே வைக்கும் போது கீழெல்லாம் கொட்டி இறஞ்சி காணாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு வேஸ்லின் டப்பாவில் நம்ம வந்து இந்த பொட்டெல்லாம் வந்து கொட்டி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டியான வேஸ்லின் டப்பா இருக்குன்னா அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொட்டெல்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே சின்ன பாக்ஸுன்றதுனால இதில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த டப்பாவை அப்படியே கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் குட்டி குட்டி சேஃப்டி பின்னெல்லாம் கூட போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இதே மாதிரி ஒரு வேஸ்லின் டப்பா தான் எடுத்திருக்கேன், சின்ன பாக்ஸு. இந்த வேஸ்லின் டப்பாவில் இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதோடைய மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடியில் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு ஷார்ப்னர் எடுத்திருக்கேன். இந்த ஷார்ப்னரை தான் நம்ம வந்து இந்த ஹோல்ஸுக்கு நேராக கரெக்டாக வச்சு நம்ம இதை வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து நான் க்ளூ கன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ கன் தடவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெவிபான் தடவி கூட ஒட்டலாம். கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து வச்சு ஒட்டிக்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒட்டிக்குங்க. இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மூடியில் பண்ண போகிறது இல்லை, இந்த பாக்ஸில் மட்டும்தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மூடியில் வந்து ப்ளூ கலர் இருக்கனால அந்த மாதிரி இதில் டாட் டாட்டாக வந்து ப்ளூ கலரில் நான் வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து நான் பென்சில் சீவி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சீவும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் பசங்க வந்து சீவிட்டு அந்த குப்பையை அழகாக எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து இதை கடையில் வாங்குவோம், அதுக்கு பதிலாக இதை வேஸ்ட்டான வேஸ்லின் டப்பாவில் நம்மளே வந்து இதை செஞ்சுருக்கோம். இதில் வந்து பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.